என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இன்று உன் அம்மா உனக்கு நான் உன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றிய ஒரு உண்மையை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். ஏனென்றால் உன் துணையை பற்றி உன் மனதில் இருக்கின்ற சந்தேகமானது நியாயமானதாக இருக்கின்றது. அதனால் இன்று அவர் மனதில் என்ன இருக்கின்றது என்பதனை உன்னிடத்தில் புட்டு புட்டு வைத்துவிட வேண்டும் என்று உன் தாயானவள் நான் இன்று வந்திருக்கின்றேன். வாழ்க்கையில் எத்தனை உறவுகள் நம்மை சுற்றி இருந்தாலும் நம்மோடு இருக்கின்ற துணையானது இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நமக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை உணர்ந்ததனால்தான் இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை ஏதோ நகர்ந்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் அவர்கள் மீதே நமக்கு ஒரு சந்தேகம் வந்து கொண்டிருக்கின்றது என்றால் நிச்சயமாக அதனை உடனடியாக தீர்த்துவிட வேண்டும். எத்தனை பேர் நம்மை சுற்றி வந்தாலும் போனாலும் கடைசி வரை நம்மோடு தொடர்ந்து வரக்கூடிய உறவானது நம்முடைய துணை. இந்த துணை எப்பொழுதும் நமக்கு உண்மையாகவே இருக்க வேண்டும் என்று நீ நினைப்பது எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனால் சில காலமாக அவர்களின் நடவடிக்கைகளை கண்டு என் பிள்ளைக்கு மனதில் சந்தேகம் வந்துவிட்டது. இதை எப்படி சமாளிக்கப் போகின்றோம்? இதிலிருந்து எப்படி மீண்டு வர போகின்றோம்? இது நம் வாழ்க்கை அல்லவா? இது இன்றோடு முடிகின்ற பயணம் அல்லவா? இனிமேலும் இதை எப்படியெல்லாம் சமாளிக்கப் போகின்றோமோ என்று தெரியவில்லையே என்று சொல்லி என் குழந்தை நீ வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றாய். நிச்சயமாக உன்னுடைய இந்த வேதனைக்கு இன்று இந்த அம்மா என்னிடத்திலிருந்து உனக்கு தீர்வு கிடைத்துவிடும். அம்மா சர்வசாதாரணமாகவெல்லாம் உன்னை தேடி வந்து விடவில்லை. இது உன் வாழ்க்கையில் நடக்கின்றது. இது உனக்கு பிரச்சனைகளை கொடுக்கின்றது என்று தெரிந்துவிட்ட பிறகு இந்த அம்மா அப்படியே அதை நிறுத்திவிடக்கூடாது. உண்மையா அல்லது பொய்யா என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதனால் நீ நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி இந்த அம்மாவினால் நான் சொல்வது மட்டும்தான் உண்மை என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, உன்னுடைய துணையானது மனதிற்குள் ஏதோ ஒரு விஷயத்தை மறைத்து வைத்து கொண்டு உன்னிடத்தில் மிகவும் கடுமையாக நடந்து கொள்கின்றது. என்ன கேட்டாலும் எரிந்து விழுகின்றது. நீ என்ன சொன்னாலும் அவர்களின் மனதில் அந்த விஷயத்தை பற்றிய புரிதல் சரியாக இல்லை. புரிந்து கொள்ள நினைத்தாலும் அவர்கள் சற்றென்று அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்று உன் வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் உனக்கு வந்திருக்கின்றது. அந்த நேரத்தில் எல்லாம் அவர்கள் கொடுத்தது போல ஒரு ஒத்துழைப்பு வேறு யாரும் கொடுத்தது கிடையாது. இப்பொழுது அவர்களை உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அதை கண்டு கொள்ளாமல் விலகி நிற்பதை பார்க்கும் பொழுது என் பிள்ளையின் மனது படுகின்ற பாடு வேதனை என்னவென்பதை உன் அம்மா என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது. ஒரு உறவு நம்மை வெறுத்து ஒதுக்கினால் அது எந்த நிலைக்கு நம்மை கொண்டு சேர்க்கும் என்பதனை என் பிள்ளை உன்னிடத்திலிருந்து என்னால் நிச்சயமாக உணர முடிகின்றது. அதனை இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனைக்கும் இந்த அம்மா நான் பொறுப்பேற்று கொண்டு இப்பொழுது உன்னுடைய மனதில் இருக்கின்ற இந்த மிகப்பெரிய குழப்பத்திற்கான தீர்வை தந்து விடுகின்றேன். எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொண்டு இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம் என்பதனை உணர்ந்து கொண்டு அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று என் பிள்ளை நீ உன்னுடைய வேலைகளை செய்ய தொடங்கிவிடு என் பிள்ளையே. ஏனென்றால் ஒரு விஷயத்தில் நீ மீண்டும் மீண்டும் தேங்கிக் கொண்டே இருப்பது உனக்கோ உன்னுடைய வாழ்க்கைக்கோ நல்லதல்ல. எதுவாக இருந்தாலும் வாழ்க்கை ஒரு முறைதானே, இன்னொருவருக்காக விட்டு கொடுப்பதற்கானது அல்ல. அதனால் இந்த வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதனை ஏற்றுக்கொண்டு நான் அடுத்ததை நோக்கி பயணம் செய்துவிட வேண்டும் என்ற இந்த அம்மாவின் வாக்கினை மதித்து என் பிள்ளை நிச்சயமாக எதுவாக இருந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்வேன் என்கின்ற மனப்பக்குவத்தோடு இன்று என் வார்த்தைகளை நீ கேட்கத் தொடங்கு. என் குழந்தையே, இத்தனை காலமும் நாம் இழந்துவிட்ட விஷயங்கள், இத்தனை காலமும் நம் வாழ்க்கையிலிருந்து நம்மை சென்ற விஷயங்கள்
என்று எத்தனையோ எல்லாவற்றிற்குமே என் பிள்ளை மிகுந்த மனவேதனை கொண்டு நீ இருந்தாய் அல்லவா? இனிமேல் இந்த சந்தர்ப்பங்கள், இந்த சூழ்நிலைகள் உனக்கு என்ன சொல்லப் போகின்றது என்பதனை நீ கவனமாக கேள். என் பிள்ளை, உன்னுடைய துணையுடைய முகம் பல மாற்றங்கள் உனக்கு தெரிகின்றது. உன்னை கண்டாலே புன்னகைக்கின்றவர்கள் இப்பொழுது உன்னை கண்டால் முறைத்து பார்க்கின்றார்கள். உனக்கே என்னவாக இருக்கும்? நாம் என்ன தவறு செய்தோம்? எதனால் நம்மை இப்படியெல்லாம் நடத்துகின்றார்கள் என்று சொல்லி என் குழந்தை, நீ மிகுந்த வேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றாய். ஒருவேளை இவருக்கு நம்மை பிடிக்கவில்லையா? நம்மை வேறு யாரும் புதிதாக இவர்கள் வாழ்க்கையில் வந்து விட்டார்களோ என்று எண்ணுகின்றாய் அல்லவா? என் தங்கமே, நீ வருந்தாதே. நான் சொல்கின்ற இந்த வாக்கு ஆண் குழந்தைக்கானதா பெண் குழந்தைக்கானதா என்று நீ சந்தேகிக்காதே. இருவருக்கும் பொதுவான வாக்கினை தான் நான் இன்று தந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதனை புரிந்து கொள். ஆணும் பெண்ணும் இங்கு சமம்தான். இரண்டு பேருக்குமே வாழ்க்கை சூழ்நிலைகளும் கஷ்டங்களும் ஒன்று போலத்தான் இருக்கின்றது. ஒருவரின் சுமைகளை இன்னொருவர் தாங்கிக் கொள்வதனால் இப்பொழுது நிலைமை எப்பொழுதும் ஒன்று போலதான் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு இந்த அம்மா சொல்வதை கேள் என் பிள்ளையே. அப்படியானால் இந்த நிலை ஒருவேறு யாரேனும் இந்த வாழ்க்கைக்குள் இருப்பார்களோ என்ற எண்ணத்தை உருவாக்குகின்றது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? வேறு யாரும் இந்த வாழ்க்கைக்குள் இல்லை என்பதுதான் உண்மை. அது மட்டுமல்ல, இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்கள் உன்னுடைய மனதிற்குள் உனக்குள் ஏற்படுத்திய சந்தேகமும் உண்மையல்ல. இவர்கள் வெளியில் சென்று வருகின்ற இடத்தில் ஏதோ மன அழுத்தங்கள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதை வெளிக்காட்ட தெரியாமல், அதை எப்படி புரிய வைப்பது என்று தெரியாமல், மன அழுத்தத்தோடு அதனை அவர்கள் வெளிக்காட்டி கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த விஷயமானது இதோடு முடிந்து விடுவதில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்கள் எப்பொழுதும் இது போன்ற பிரச்சனைகளை சார்ந்துதானே இருக்கின்றது. அவர்கள் மனதில் இருக்கின்ற விஷயம்தானே என்ன என்று தெரியுமா? வாழ்க்கையில் நாம் இத்தனை கஷ்டங்களை அனுபவிக்கின்றோம். நம்மோடு சேர்ந்தல்லவா இவர்களும் இந்த கஷ்டத்தை சுமக்கின்றார்கள். நாம் தனியாகவே இருந்திருக்கலாமே, இவர்களுக்கு இந்த கஷ்டங்களை கொடுக்காமல் இருந்திருக்கலாமே என்று எண்ணுகின்றார்கள். அது அவர்கள் உன்மீது கொண்ட உச்சபட்ச அன்பு வெளிப்படுத்துகின்றது. உன்னுடைய கஷ்டத்திற்கு நான் தான் காரணம் என்று நினைக்கின்றார்கள். என் பிள்ளையே, இது சந்தேகப்பட வேண்டிய நேரம் கிடையாது. அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களிடம் என்ன பிரச்சனை என்று கேட்டால் சொல்லிவிட மாட்டார்கள் என்றால் என் பிள்ளை, அவர்களிடம் என்னவென்று கேட்காமலேயே அவர்களுக்கு ஆறுதலாக நீ இருந்து விட்டாயானால் உன்னை விட சிறந்த உறவு இந்த வாழ்க்கையில் வேறு எதுவும் இல்லை. இது அவர்களுக்கும் உணரவந்து விடு என் பிள்ளையே. இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு பின்னாலும் அதன் காரணத்தை என்னவென்று நாம் கேட்டு தெரிந்து கொண்டோமேயானால் குடும்பத்தில் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிர்ச்சியைத்தான் கொடுத்துவிடும். அதனால் எதுவாக இருந்தாலும் நம் துணையின் மனதில் இருக்கின்ற விஷயங்களை வேதனைக்கும் நாம் தான் மிகப்பெரிய மருந்தாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம், எதற்காகவும் மனதினை காயப்படுத்தி கொள்ள வேண்டாம் என்கின்ற ஆறுதல் எப்பொழுதும் இருவருக்குள்ளேயே இருந்து கொண்டிருக்க வேண்டும். சந்தேகம் என்பது வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நோய். அதாவது எந்த இடத்தில் சந்தேகப்பட வேண்டும் என்று ஒரு நியாயம் இருக்கின்றது அல்லவா? உன் துணை உன்னை ஒரு துளியளவும் கூட வெறுக்கவும் இல்லை, எந்த காரணத்திற்காகவும் ஒதுக்கவும் இல்லை. அதனால் என் அன்பு குழந்தை, நீ எதை நினைத்தும் கவலைப்படாமல் இரு. உன் வாழ்க்கை இனி சந்தோஷமாக அமையப் போகின்றது. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.